சாத்தான்குளம் அருகே கிணற்றுக்குள் கார் பாய்ந்து 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கிணற்றுக்குள் இருந்த 45 சவர நகைகள் மீட்கப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அடுத்த மீரான்குளத்தில் 8 பேர் பயணித்த கார் கிணற்றுக்குள் கவிழ்ந்த கோர விபத்தில் 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றுக்குள் இருந்து 1.5 வயது குழந்தை உட்பட 5 பேரின் சடலங்களை மீட்டனர். தொடர்ந்து ராட்சத இழுவை திறன் கொண்ட கிரேன் மூலமாக கிணற்றிலிருந்து கார் மீட்கப்பட்டது. தொடர்ந்து 5 பேரின் சடலங்களும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் 5 பேரின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்திய தூத்துக்குடி எம்பி கனிமொழி உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். உயிரிழந்தவர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. 3 உடல்களும் சாத்தான்குளம் அடுத்த வெள்ளான் விளைக்கும், மீதமுள்ள 2 உடல்கள் கோயம்புத்தூருக்கும் கொண்டு செல்லப்பட்டன. இந்த நிலையில் கிணற்றில் கவிழ்ந்த காரில் தங்க நகைகள் இருப்பதாக விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதையடுத்து தூத்துக்குடி முத்துக்குளிக்கும் மீனவர்கள் வரவழைக்கப்பட்டு கிணற்றுக்குள் நகைகளை தேடும் பணி நடைபெற்றது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிணற்றுக்குள் இருந்த 45 சவர நகைகள் மற்றும் பொருட்களை மீனவர்கள் மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் சாலையோரங்களில் உள்ள கிணறுகளை ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். சாத்தான்குளம் அருகே சாலையோர கிணற்றில் கார் விழுந்து 5 பேர் உயிரிழந்த நிலையில் சாலையோரங்களில் உள்ள கிணறுகள் மற்றும் பள்ளங்கள் உள்ள இடங்களை ஆய்வு செய்து அதனை சுற்றி உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்கிழக்கு மற்றும் மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் வரும் 20ஆம் தேதி நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கரூர், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதே நேரம் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடியுடன் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கோயிலின் அழகை கண்டு ரசித்த மக்கள்